மொத்தம் எத்தனை ரோஸ் வேணும்? சிவப்பு ரோஸ், பச்சை ரோஸ், மஞ்சள் ரோஸ், கருப்பு ரோஸ். எனக்கு எல்லா ரோஸுங்களுடைய வாசனையும் பிடிச்சிருக்கு. எல்லா ரோஸுங்களையும் கொல்றதும் பிடிச்சிருக்கு. இனிமே லோக்கி நகர்ல இருக்கிற எல்லா ரோஸுங்களையும் கொல்றதுதான் என்னோட வேலைடா. நீ எவ்வளவு உஷாரா இருந்தாலும் என் கண்ணில் பட்டுட்டா உன்னை நான் காலி பண்ணிடுவேன். நான் நினைச்சனா உன்னை ஒரே அடியில காலி பண்ணிடுவேன். உன்னை நான் கொல்ல போறேன். நான் லோக்கி நகரோட 100% லோக்கல் ரோஸ் தான். எதுக்குடா சினிமா டைலாக் எல்லாம் இங்க பேசிட்டு இருக்க? நகர வித்யா அப்புறம் கோயிரா கெஸ்டோட டைக்கா இவங்க 2 பேருக்கு நடுவில் சண்டை நடந்தப்ப சினிமா பார்க்குற மாதிரியே இருந்துச்சா? அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? இல்லடா, அந்த சினிமா இன்னும் முடிவுக்கு வரல. அந்த சினிமாவை முடிச்சு வைக்க போறது நான். இப்பவே அவனை அடிச்சு பணமாக்கி இவன் மேல ஒரு படத்தை ஆரம்பிங்க. பொக்காரி இன்னும் வில்லில இருந்து அம்பை வெளியேற்றவே இல்லை. எனக்கு நம்ம பொக்காரி அந்த அம்போட சேர்ந்து ஓட்டுக்கிட்டு இருக்கானோ தோணுது. அந்த வில்லு உடம்ப விட ரொம்பவே முக்கியம். அதுக்கு நான் அவளை அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா அவ ஒரு டாக்டர். நீங்க என் அண்ணியத்தான் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுதா? அவ ஏற்கனவே அவளுடைய பேரை சொல்லிட்டா. இப்ப என்னால அவளை மொத்தமா இக்னோர் பண்ணவே முடியாது. நான் அவ கூட உட்கார்ந்துதான் ஆகணும். ஏன்னா என் வேலை முடியல. நான் இனி எந்த காரணமும் சொல்ல விரும்பல. சண்டை நடக்க நிறைய பேர் பறப்பாங்க. அப்படி நடக்க தியான் பாரியோட புகழ் பரவும். அதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுங்க. அண்ணா, இந்த ரோடோட புள்ள நீங்க, அதனால இங்க உட்காரலாம். ஆனா நாங்க உட்கார முடியாது. முட்டாள், நான் கொன்னது கோழியே இல்ல, லோக்கி நகரோட 3 முக்கியமான தலைங்களை நான் கொன்னு இருக்கேன். கொஞ்சமாவது மரியாதை கொடுற. மரியாதை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உன்னால இப்போ இங்கிருந்து வெளியே அனுப்ப முடியுமா முடியாதா? நீ என்கிட்ட வரலனா என்ன?
நானே உன்னை தேடி வந்து நான் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறத உனக்கு நான் காட்டுவேன். சரி இருக்கட்டும், நான் வந்துட்டு அப்புறமா பேசிக்கிறேன். முதல்ல எல்லாரும் உட்காருங்க. லேட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ உக்காந்துருக்கிறது ஆலமரத்துக்கு அடியில. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, முட்டாள். அதனால இங்க உட்காரலாம். லோக்கி நகரோட மொத்த சாம்ராஜ்யம் தியான்பாரி எழுதப்படாத சட்டமா காலங்காலமா தியான்பாரிக்கு தான் இங்க லோக்கி நகர் சொந்தம். ஆனா இது அரசு கட்டுப்பாடு மாதிரி கிடையாது. நான் குழந்தையா இருக்கும்போது என் அம்மா அரசன், இளவரசன் நிறைய கதைகளை சொல்லியிருக்காங்க. ரணியன் அங்க மறுபடியும் 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 அரக்க அரக்க அரக்கன்னு ஒருத்தன் வருவான். எல்லாரும் கண்கள்ல பார்த்ததா சொல்ற அந்த அரக்கனை என்னால கற்பனையில கூட பார்க்க முடியல. மறந்துடாத, இப்ப இருக்கிற ரூலிங் பார்ட்டியோட முக்கியமான ஆளு தான் நான். ரூலிங் பார்ட்டியோட பிரதிநிதியோ இல்ல ஆப்போசிட் பார்ட்டியோட பிரதிநிதியோ, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. என்னடா உனக்கு என்ன பைத்தியமா? இந்த ஏரியாவை சுற்றி எவ்வளோ பெரிய ஆள்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுமா நீ இந்த மாதிரி எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அவனை விடுங்க. செயினோட பலம் தான் அதிகரிக்கதே தவிர பெருமையோட பலம் இல்ல. அதுதான் இந்த ரூலிங் பார்ட்டியோட பெருமையே. டென்ஷன் ஆகாதீங்க, அமைதி அமைதி. நமக்குள்ள சண்டை போட்டுக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது நமக்குள்ள இருக்கிற ஒரு கட்டுப்பாடு. இங்க இப்படி சர்வைவ் பண்ணுவங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. பேசாம நீ எனக்காக வேலை பாரு, உனக்கு பேக்கப் நான் தரேன். நான் ஒன்னும் அடிமையா இருக்கிறதுக்கு இங்க வரல, இந்த இடத்துக்கு அரசன் ஆகிறதுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு வெயில் கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல. எப்படியாவது இந்த சூட்டை அடக்கணுமே.